ஃபோரெக்ஸ்னா என்னன்னா நத்திங் பட் இட்ஸ் கால்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கரன்சிலேருந்து இன்னொரு கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா ஒரு சைடு ஐஎன்ஆர் இருக்குது, அனதர் சைடு யூஎஸ் டாலர் இருக்குது. ஸோ இந்த ஐஎன்ஆரை கொடுத்து டாலரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதும் இந்த டாலரை கொடுத்து ஐஎன்ஆரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதும் திஸ் இஸ் கால்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். மார்க்கெட்டில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து எப்படி பண்ணுவோன்னா ஒரு கரன்சியை வச்சு இன்னொரு கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டில் இருக்கிறது யூரோ யூஎஸ்டி, ஆடி யூஎஸ்டி அண்ட் யூஎஸ்டி ஜேபிஒய், இந்த மாதிரி ஒரு நாட்டோட பேர்ஸ் இருக்கும். ஒரு நாட்டோட கரன்சியை வந்து டாலரோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம், டாலரை வந்து இன்னொரு நாட்டோட கரன்சியோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். இதுதான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எஸ்எம்சி கான்செப்ட்னு. மார்க்கெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை மைனஸ் ஆகுதான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த எஸ்எம்சி கான்செப்டை யூஸ் பண்ணி தான் மார்க்கெட்டில் அந்த பேரோட வேல்யூ, அந்த கரன்சியோட வேல்யூ ஏறுதா இல்லை இறங்குதான்னு கண்டுபிடிப்போம். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க.